ரம்யா, ரம்யா, செல்லம் எங்க இருக்க? ரம்யா, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. நீ கன்சீவ் பண்ணது ஒரு காரணம், நம்மள பிரிக்க நினைச்ச ஒரு உறவு மொத்தமா நம்மள விட்டு விலகி போயிடுச்சுங்கிற இன்னொரு காரணம். ஓகே ஓகே வா வா. அட பாவி, என் பொண்ண கொன்னு தூக்கில போட்டுட்டு புரியல என்ன சொல்றேன்? பிரசன்னா, பிரசன்னா, என்னப்பா ஆச்சு? அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? சொல்லுடா. நல்லா தானே இருந்தீங்க. ஒருத்தர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துமையா சந்தோஷமா வாழறீங்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஊரில் போய் தங்கிக்கலான்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போனேன். அதுக்குள்ள என்ன நடந்தது தெரியலையேப்பா. என்ன தெரியல? ஏற்கனவே ஒரு முறை உன் சம்சாரம் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, அது எதுக்கு? எனக்கும் என் எடிட்டர் பொண்ணுக்கும் தவறான உறவு இருக்குன்னு தேவையில்லாம சந்தேகப்பட்டாப்பா. தேவையில்லாம சந்தேகப்பட்டாளா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டாளா? அப்பா என்னப்பா நீங்க என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? என்ன நம்புங்கப்பா, அந்த மாதிரிலாம் எதுவுமே உண்மை இல்லப்பா. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா இருந்தோம். அப்புறம் எப்படி இப்படி? தெரியலையே, நேத்து காலையில தான்ப்பா அவ கர்ப்பமா இருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமாப்பா. நான் கூட சாயங்காலம் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறேன், ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியில போடலான்னு சொல்லிட்டு தான்ப்பா போனேன். திரும்பி வந்து பார்த்தா இப்படி தூக்குல தொங்கிட்டு இருக்காப்பா. அழாதப்பா. வாங்க. பிரசன்னா ஒய்ஃப் ரம்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது தற்கொலை இல்லை, கொலை. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அவங்க தலையை பலமா செவுத்துல மோதி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தூக்கில தொங்க விட்டுருக்காங்க. அதுல ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ல தான் அவங்க கரு கலைஞ்சிருக்கு. சரி பிரசன்னா, கிளம்புங்க. சார் அவனை எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? சார், ரம்யாவோட அம்மா இவர் பேர்ல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அவங்க ஏதோ ஆத்திரத்தில் கேஸ் கொடுத்தாங்கன்னாக்கா அதுக்காக என் பையனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சார், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். ரெண்டாவதா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணுறதை தவிர வேற வழி இல்லை. சார் நான் அவங்க மேலே ஆத்திரப்பட்டு கேஸ் கொடுக்குறேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்பா ஏன்பா விட்டுருங்கப்பா, அவங்க டியூட்டி தானே செய்கிறாங்க. என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? சார் ப்ளீஸ். பிரசன்னா, நீங்கள் கிளம்புங்க. விசாரணைக்கு தானே கூப்பிட்டு போகிறாங்க.
போயிட்டு வந்துடுறேன். கமான் பிரசன்னா. ஒரு நிமிஷம் சார், இது வந்துடுறேன். பா பிரசன்னா, நான் என்னப்பா பண்ணுறது ஒன்றும் புரியலையே. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா, பொறுமையாக இருங்க, அது போதும். பிரசன்னா எந்த செல்ல இருக்கார்? 2வது செல் இருக்கார் மேடம். இல்ல நீங்க இருங்க, நானே பாத்துக்கிறேன். ஓகே மேடம். பிரசன்னா, பிரசன்னா, சத்தியமாக சொல்கிறதுக்கா, ரம்யாவோட சாவுக்கு நான் காரணம் இல்லை. ஆனால் ரம்யாவோட அம்மா, அண்ணி யார் நம்பலனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் என்ன நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ என்ன பிரசன்னா, நீங்க 2 பேரும் அன்னைக்கு என்னோட அவ்வளவு சந்தோஷமா பேசுனீங்க. அப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. எதுக்கு நீங்க என்கிட்ட சத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, அவள் கன்சீவ் பண்ணது கொண்டாட நாங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணோம் தெரியுமா? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள இப்படி ஒண்ணுமே புரியலங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க, ரம்யா ஒரு குழந்தைங்க, அவளுக்கு யாருங்க எதிரிங்க இருக்க போறா? இல்ல பிரசன்னா, யூ see ஜுவல்லரி, பணம் ஒன்று கூட மிஸ்ஸிங் இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மோட்டிவ் என்னன்னு பார்க்கணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஐ எம் so sorry for your loss. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? சொல்லுமா, கமோட்டைஸே. நீங்க கேக்குறது ஒரு கேள்வி, இதுக்கு நான் பதில் வேற சொல்லணுமா? ரம்யா எப்படி செத்து போனான்னு என்ன கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும்? நேத்துக்கு நீதான் என்கிட்ட வந்து பிரசன்னாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடிச்சு சொன்ன. இந்த சமயத்துல ரம்யா வர செத்து போயிருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரம்யா செத்து போனது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு டவுட்டா இருக்குமா? லூசா பண்ணீங்க. நீங்களே ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு பதில் சொல்லு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, பிரசன்னாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவன் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான். அப்போ இந்த கொலையை நான் செஞ்சிருப்பேன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. ஒண்ணு நான் அப்படி வளர்க்கவும் இல்லை. ஆனா பிரசன்னா கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சும் அவனை லவ் பண்றேன்னு சொன்ன பாத்தியா? அந்த முறை தவறுன காதல் ஒன்னு அப்படி செய்ய வச்சிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நீங்க பயப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுப்பா. பின் என்னப்பா, பிரசன்னாவை நம்புறீங்க, நான் உங்க பொண்ணு, என்ன நம்ப மாட்டீங்களா? சரி, அதை விடுமா. ரம்யா அவளாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ, இல்ல பிரசன்னா தான் அவளை கொலை பண்ணானோ, இல்ல வேற யாராவது அவளை கொலை பண்ணாங்களோ, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம பிரச்சனையை பார்ப்போம். சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள எப்பமா வர சொல்லலாம்? ஏன்பா, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதா? எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது பிரசன்னாவை தான் பண்ணிப்பேன். அவன் தான் ஜெயில இருக்கானேமா. ரிலீஸ் ஆகி வந்துருவாருப்பா. எப்படிமா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க பிரசன்னா அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டார்னு. அவர் கொலை பண்ணலனா அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் வெளியே வந்ததும் நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுத்த பைத்தியக்காரத்தனமா பேசாதமா. பரவாயில்லப்பா, இருந்துட்டு போகட்டும். உங்க வேலையை பாருங்க. எப்படியே போ.
உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெத்திருக்கலாம். ச்சே, அவமானமா இருக்கு. பெருசா வந்துட்டாரு. ச்சே. மதுபாலா நில்லு. மது நில்லுன்னு சொல்றல்ல. என்ன? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. கல்யாணமான ஒருத்தனை அடையணுங்கிறதுக்காக அவன் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டியே. நான் கொலை பண்ணனா? அது உன் கண்ணல பாத்தியா? நீ பேசுறத வச்சே தெரியுதேடி நீதான் கொலை பண்ணிருப்பேன்னு. ஓ அப்படிங்களா? சரி, நேரா போ. பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடு. போ. என்னடி சைக்கோ மாதிரி பேசுற? ஏய், நான் சைக்கோ தாண்டி. பிரசன்னாங்கிற சைக்காட்ரிஸ்டால மட்டும்தான் என்னை குணப்படுத்த முடியும். எப்படியோ ரம்யா மண்டையை போட்டு மேலே போயிட்டா. இனிமே பிரசன்னாவுக்கு என்ன விட்டா வேற ஆளே கிடையாது. அதை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ச்சே, ஒரு பொண்ணு செத்ததை நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கு பைத்தியம் அதிகமாயிடுச்சுல்ல. உன்னெல்லாம் அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுடி. சத்தம் போட்டு பேசாத. நீ நிக்கிறது என் வீட்ல. அவுட் அவுட். ஏய் போடி. அந்த கேஸ் என்னைக்கு ஹியரிங் வருது? சரி, அந்த டீட்டெயில். ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். ஆ மிஸ்டர் தமிழ்செல்வன், நீங்க தானே ரம்யாவோட மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் மேம். ரம்யாவோட ஹஸ்பண்ட் பிரசன்னாவை கூட நாங்கள் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது தெரியும். ஆக்சுவலி பிரசன்னா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. மேடம், அதுக்காக நான் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரசன்னா தான் இந்த மர்டரை பண்ணியிருப்பாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மேடம். இது வரைக்கும் கிடைச்சிருக்க சாட்சிகள் எல்லாமே பிரசன்னாவுக்கு எதிராக தான் இருக்கு. எஃப்ஐஆர் கூட போட்டாச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முறை அந்த பொண்ணு கூட சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை தமிழ்செல்வன், இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதே நான் தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 பேரோடையும் நான் பேசினேன். ரம்யா என்கிட்ட அப்போ அவ கன்சீவா இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு சொன்னா. அந்த விஷயத்த கேட்டு நான் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எப்படி நடக்க முடியும்? மேடம், இவங்க ரம்யாவோட கேஸ்ல கவர்மெண்ட் லாயரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகே தமிழ்செல்வன், நான் கிளம்புறேன். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வராம பாத்துக்கோங்க. Okay, ஏய் சார், மேடம் பிரசன்னாவை நிரபராதின்னு சொல்றாங்களா? பிரியா, நான் என்ன சொல்ல... எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் உங்ககிட்ட பேசல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், நிரபராதின்னு சொல்றாங்களா? பிரசன்னா தான் கொலை செஞ்சாருன்னு நீங்க தானே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எஃப்ஐஆரும் போட்டாச்சுன்னு மேடம் கிட்ட சொல்லிட்டீங்களா? எஃப்ஐஆருங்கிறது முதல் தகவல் அறிக்கை. அதுவே உண்மையா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. மிஸ்டர் தமிழ்செல்வன், சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாமே பிரசன்னா தான் கொலை செஞ்சார் அப்படின்னு கை காட்டினாலும் எல்லாத்தையும் மீறி உண்மைங்கிறது ஒன்று இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிங்க. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த கேஸை டீல் பண்றது நீங்களா இல்ல இவங்களா? சாரி, மேடம் இன்டர்ஃபியர் பண்றது பார்த்தா மேலதிகாரிங்கிற முறையில உங்களை மிஸ்கைட் பண்ற மாதிரி இருக்கு. ஆஸ் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ ஷுடன்ட் அலோவ் தட். ஸோ பி இட். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க நான் பிரசன்னாவை சப்போர்ட் பண்றதுக்கு வரல. எல்லாருமா சேர்ந்து ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொல்றதுனால அது உண்மையா ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் வந்தேன். அப்ப நான் போய் சொல்றேனா? இல்ல, நான் அப்படி சொல்லையே. தென் வாட்? நீங்க சொல்றது வெறும் யூகம்தான்.
அது உண்மை இல்லை. But that will lead to the truth. It may or may not. Yes, I know it will. No, you're just hoping and assuming. Please don't press him to tell me what my job is. I know my job and I know how to do it. Okay. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.